பாதுகாப்புன்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 3 பேர் வந்து பொண்ணை வந்து வெட்டிட்டு போவான், ரோட்ல நின்றா வெட்டிட்டு போவான். இது கவர்மெண்ட் போலீஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தும் வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து யார் தப்பு? இது ஸ்டேட்டையே ரூல் பண்ற கவர்மெண்ட் ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியல? ஒரு தடைப்பட்ட பொருளை போற காலத்துல வெளியே போக முடியாது, வெட்டுவானுங்க. அதை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, யார சொல்றது அப்படின்னா, நம்ம யாரு கீழே இருந்துகிட்டு இருக்கோம்? கவர்மெண்ட் கீழே இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப கவர்மெண்ட்டை வந்து தானே சொல்லுவோம். அது சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாரு லைபிள் ஆவாங்க? ஒரு சிஸ்டம் சரியில்லை, ஒரு கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னா யார் வந்து ரூல் பண்றவங்கள தானே சொல்லுவாங்க. ஒரு அந்த கட்சியை பத்தி பேசுறா ஒரு 10 பேர் வரான்ல, அவன் வந்து அந்த கட்சியில இருந்து நல்லா சம்பாரிச்சு வெல் செட்டில்டா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஓட்டு போடுற நீங்க வெட்டு வாங்கணும், வெட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னா எதுக்கு அப்ப கான்ஸ்டியூஷன் இருக்கு? எதுக்கு போலீஸ் இருக்காங்க? எதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு? வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி வந்து அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வந்து இருக்கு. ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம நாடு இப்படிதான், நம்ம ஸ்டேட் இப்படிதான் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இது மக்களுக்கு வந்து தெரியணும், ஸ்ட்ராங் ஆகணும். ஏன் ஸ்ட்ராங் ஆக்க முடியாது? ஆக்கலாமே, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, எல்லாத்துலயுமே செக் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. போதைப் பொருள் வராம அதை ஸ்ட்ரைக் அதை வேணான்னு சொல்லிடுறீங்க, ஆனா புழக்கத்துல வந்து உள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணுங்க, தடுங்க, எல்லாமே பண்ணுங்க.